6 வயதில் தாயும் இறந்து விட்டார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு மனிதனுக்கு அக்கா, அண்ணன், தம்பி, தங்கச்சி, அத்தா, அம்மா யாரும் கிடையாது, அனாதையாக இருக்கக்கூடியவர். ஆனால் அந்த மனிதனை இறைவன் கைவிடவில்லை. அல்லாஹு அக்பர். அந்த நபியை அவருடைய பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் வளர்த்தார்கள். 2 வருடம் வளர்த்தார்கள். 8 வயதில் அவரும் மரணித்து விட்டார்கள். அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர் வளர்த்தார்கள். அவர்தான் 50 வருடம் வரை, கிட்டத்தட்ட 42 வருடங்கள் முஹம்மது நபி அவர்களோடு இருந்து உதவி செய்து அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார்கள். அதற்கு பிறகு மக்காவிலே முஹம்மது நபிக்கு ஒரு பெயர் வந்து விட்டது. அவர்கள் மக்களிடம் பழகும் பொழுது, அவருடைய ஒழுக்கத்தை காட்டும் பொழுது அவர்களுக்கு ஒரு பெயர் வந்தது. என்ன பெயர்? ஒரு பட்ட பெயர், அல் அமீன், அஸ்ஸாதிக், உண்மையாளர், நம்பிக்கையாளன். இந்த மாதிரி வார்த்தை, இந்த மாதிரி ஒரு பட்டத்தை பெறுவதற்கு மிக மிக கடினம் சகோதரர்களே, பெரியோர்களே. இந்த உலக வாழ்க்கையில் ஒரு மனிதனுக்கு உண்மையாளர் என்று பெயர் சொல்லப்பட்டது என்று சொன்னால், அவனுக்கு அந்த ஒரு பட்ட பெயர் கூறப்பட்டது என்று சொன்னால், அந்த மனிதனை மக்கள் எல்லாம் எப்படி நேசித்திருப்பார்கள், அந்த மக்கள் எவ்வளவு நம்பிக்கை வைத்திருப்பார்கள், சிந்தித்து பாருங்கள். அப்ப முஹம்மது நபி சிறிய வயதில் இருக்கும் பொழுதே அவர்கள் நம்பிக்கையாளன், உண்மையாளன் என்ற பட்டத்தை அந்த முழு இடமும், அந்த முழு நகரமும், அந்த மக்கா நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் அறிமுகமானவர் தான் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு என்ன நடக்கிறது? அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்கள் இந்த முஹம்மது நபியை அதிகமாக நல்ல முறையில் வளர்க்கிறார்கள். அதே இன்னொரு பெரிய தந்தை யார்? அவர் அபூ லஹப். ஆரம்ப காலகட்டத்தில் இவர் முஹம்மது நபியை அதிகமாக நேசித்தவர். எவ்வளவு நேசித்தார் என்று தெரியுமா? வரலாற்று புத்தகத்தில் ஹதீஸில் வருகிறது. முஹம்மது நபி சொல்லி இருக்கிறார்கள், என்ன தெரியுமா? அவர்கள் பிறந்த பிறகு, யார்? முஹம்மது நபி பிறந்த பிறகு அவருடைய பெரிய தந்தையில் ஒரு பெரிய தந்தை யார்? அபூ லஹப். அவர் தன்னுடைய அடிமை பெண்ணை விடுதலை செய்ய வைத்து அந்த முஹம்மது நபிக்கு பால் ஊட்ட சொல்லுகிறார். அவருடைய பெயர் தான் சௌபியா. அந்த அடிமை பெண்ணுடைய பெயர் சௌபியா. அப்ப மொத்தமாக ரசூலுல்லாஹ் அவர்களுக்கு பால் ஊட்டிய பெண்கள் யாரு? ஹலீமா சாதியா, சௌபியா, அவருடைய தாய் ஆமினா. இந்த 3 நபர்கள் முஹம்மது நபிக்கு பால் ஊட்டினார்கள். பெரிய வயது ஆன பிறகு அவருடைய தாய் இல்லை, தந்தை இல்லை, பெற்றோர்கள் இல்லை, யாரும் இல்லை, அனாதையாக இருக்கக்கூடியவர். அவருடைய பெரிய தந்தை அபு தாலிப் அவர்தான் இதை பாதுகாத்து அவர்களை வளர்த்தார்கள். பெருசாக ஆக முஹம்மது நபிக்கு இந்த சிலை வணக்கம், இந்த மக்கால் இருக்கக்கூடிய அந்த